ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஐவை ரூம் ஃப்ரெஷ்னர் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே தூக்கி தான் போடணும். ஆனால் இது அப்படி கிடையாது, நம்ம திரும்ப ரீஃபில் பண்ணலாம். இன்றைக்கி நான் டிஸ்போசபிள் கப் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா நமக்கு அந்த மஷ்ரூமு நூடுல்ஸ் இதெல்லாம் வாங்கும்போது கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த கப் தான் எடுத்திருக்கேன். அதில் நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு நெகட்டிவ் எனர்ஜி, வீட்டில் இருக்க அந்த திருஷ்டி நெகட்டிவ் எனர்ஜிலாம் சுத்தமாக எடுத்துரும். அதனால் இதுக்கு ஆல்டர்னேட் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக கல்லுப்பு தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து நான் ஜவ்வாது எடுத்திருக்கேன். ஜவ்வாது கொஞ்சம் போட்டாலே போதும், ஏன்னா அது ரொம்ப நல்லா ஸ்மெல் வரும். கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் 2 கற்பூரம் எடுத்திருக்கேன். அந்த கற்பூரத்தை பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. நான் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு 3 இல்லை 4 தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கம்ஃபர்ட், நீங்கள் ப்ளூ கலர் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுங்கள், அது இன்னும் சூப்பராகவே இருக்குது. நான் எனக்கு சாஃப்ட் டச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 4 இல்லை 5 நம்பர் கிராம்பு அதை எடுத்து அதை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஹாலில் எங்கேயாச்சும் மறைவாக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கனாக்கா ஒரு 8 days வரைக்கும் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.